முன்னாடி விட இப்போ நல்லா வெயிட் போட்டிருக்க, வெயிட்டை குறைச்சிக்குமா இல்லைனா ஹெல்த் இஷ்யூ வரப்போகுதுன்னு என்னை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களையும் கேட்டிருப்பாங்கல்ல, ஏங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராதுன்னு இருக்கா என்ன? Hello people, this is day 15 on 120 of Healing My Hormones. Weight gain, hair loss, acne marks, painful cramps, overflow, irregular cycle விட என்னை ரொம்ப சஃபர் பண்ண விஷயம் என்னை சுற்றி இருக்க பீப்புளோட வேர்ட்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஓவுலேஷன் டிஸ்டர்ப் ஆகுறது ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, லீனாக இருக்கவங்களுக்கும் நடக்கும். லீன் பிசிஓஎஸ், ஒபிஸ் பிசிஓஎஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். வெயிட் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கும் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும். இன்சுலின் மைல்டான ப்ராப்ளமை தான் இவங்களோட பாடியில் க்ரியேட் பண்ணும், ஆனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இங்கே மெயின் இஷ்யூவை க்ரியேட் பண்ணுது. ஒபிஸ் பிசிஓஎஸில் ஃபேட் செல்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி அது மூலமா ஆண்ட்ரோஜன் அதிக ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடி வெயிட் லாஸை ஸ்லோ பண்ணி ஃபேட்டை அதிகப்படுத்துது நம்மளோட பாடியில். இந்த விஷயத்தில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால், நம்ம நல்லா வாக் பண்ணுறப்ப இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நார்மல் ஆகும். ப்ரோட்டீன் எடுக்கிறப்ப சுகர் ஸ்பைக் ஸ்லோவாக நடக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறப்ப நம்ம பாடி மசில் சுகரை ப்ராப்பராக யூஸ் பண்ணும். நம்ம நல்லா தூங்குறப்ப ஹார்மோன் எல்லாம் ரீசெட் ஆகும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம பாடி அதோட ஃபங்க்ஷனை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு பீரியட்ஸும் ப்ராப்பராக வரும். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸில் நம்ம பாடி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கு ரைட் லைஃப் ஸ்டைலை கொடுக்கும்போது நம்ம பாடி திரும்பவும் ஆக்சுவல் ரொட்டீனுக்கு வந்துடும்.